முற்றிலுமாக தடைப்பட்டிருக்கும் விமான பயணம். ஒட்டுமொத்த பாகிஸ்தானையுமே விமானங்கள் எதுவுமே ஆண்டவே இல்லை. மொத்த பாகிஸ்தானும் எம்டியா இருக்குது. விமான பயணங்கள் எல்லாமே வேறு பாதைகளுக்கு மாறி இருக்குது. அதே போல இதுவரையிலையும் 5 ஏர்கிராஃப்ட் வந்து விழுந்து நொறுங்கி இருக்கிறதா இப்போதைக்கு தகவல் வந்திருக்குது. இந்தியாவுடைய 5 ஏர்கிராஃப்ட்களை வந்து சுட்டு வீழ்த்தியதா பாகிஸ்தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து குவைத்துடைய ஜரீதா பத்திரிகையில் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இன்னொரு மிக முக்கியமான தகவல், யமன் தற்போது இஸ்ரேலிடம் அடிபணிந்து விட்டதாக தகவல். ஒரு விமான நிலையத்தை ஒட்டுமொத்தமா ஃபுல்லா தாக்கியிருக்காங்க. இதனை அடுத்து உடனடியாக யமன் வந்து வெள்ளை கொடி காட்டியதான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. ஹூத்திகள் வந்து சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு. இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றது இன்னும் தெரியல. அதே போல குவைத்துடைய முக்கியமான வீதி ஒன்று ஓபனாக இருக்குது. பார்க்கலாம் இந்த தகவல்களை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்களை நேரடியாக உங்களுக்கு கொண்டாந்துருக்கிறேன். இதில் பல தகவல்கள் இருக்குது. வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். முதலாவது தகவல் வந்து பார்த்திங்கன்னா, உள்துறை அமைச்சகம் 2 ஆசிய நாட்டவர்களுடைய உடல்களை வந்து கைத்தானில் ஒரு கட்டிடத்தினுடைய ரூஃபில் வந்து கண்டுபிடிச்சதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. 2 ஆசிய நாட்டவர்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எந்த நாட்டவர்கள் அப்படின்றது இன்னமும் வெளிப்படவில்லை. இவர்களுடைய உடல் வந்து தற்போது தடவியல் துறைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் மிக முக்கியமான இன்னொரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீதிகள் வாகன சாரதிகளுக்கான மிக முக்கியமான பதிவு. ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. 360 மால் 360 மால் அருகிலேயே குவைத் சிட்டி போகக்கூடிய வீதி, அதாவது 50வது ரிங் சாலைக்குரிய எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மூடி இருந்தாங்க. பராமரிப்பு காரணமாக இந்த ரோடு வந்து ஜாசிம் அல் கராஃபி ரோட்லேருந்து 6 ரிங் ரோட் வழியாக கிங் ஃபைசால் ரோடு எக்ஸிட் ஸ்டார்டிங் நாளைக்கு வந்து மே 8ஆம் தேதி 2025 வந்து ஆரம்பமாகுது. அந்த ரோடு வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 360 மால்ல இருந்து 50வது ரிங் ரோடு சொல்லக்கூடிய அந்த ரோடு வந்து ஓப்பன் ஆகுது. அதே போல் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயணம், சில நாடுகளுக்கு இடையான பயணங்கள் ஸ்தம்பிதமாக இருக்குது. அதே போல் மிக முக்கியமான ஒரு விடயம், தற்போதைய சூழல்ல பாகிஸ்தானுடைய எல்லை பரப்புகள்ல இருந்து எந்த ஒரு விமானங்களுமே அவங்களுடைய விமான ஓடுபாதை பயன்பாட்டை வந்து தடை செய்திருக்கிறாங்க. இப்போ இதில் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாகிஸ்தான். இந்த மேப்பில் வந்து ஃபுல்லாகவே பாகிஸ்தானுடைய இந்த எல்லையை பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய அந்த எல்லை பரப்பில் ஒரு விமானம் கூட இல்லை. விமானங்கள் முற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லைகளை தாண்டி இப்போதைக்கு அரபு நாடுகள் வழியாக வேறு ரூட்டை எடுத்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா விமானங்களும் ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் இப்போதைக்கு அவங்களுடைய யாவே ரூட்டை வந்து ஃபுல்லாகவே மாற்றிருக்கிறாங்க. ஏர் டிராஃபிக் அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும். அதற்கான காரணம் ஒட்டுமொத்தமாகவே பாகிஸ்தான் எனப்படும் நாட்டுடைய வான்வெளியை யாருமே பயன்படுத்தாதீங்க. ஏன்னா வான்வெளி தாக்குதல் அந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதால யாருமே பயன்படுத்தாதங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறாங்க. உலகளாவிய ரீதியில் பல விமான நிலையங்களுக்கு. அதன் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடந்ததால் பல விமான போக்குவரத்துக்கள் ஸ்தம்பிதமாகிச்சு, ஈரான் வழியாக போக முடியாமல். அந்த மாதிரி இருந்த சூழலை மாறி இப்போ திருப்பி பாகிஸ்தான் வழியாகவும் விமான பயணங்கள் போக முடியாத சூழல் உருவாகி இருக்கிறதால சில விமான பயணங்கள் வந்து தடைப்பட்டிருக்குது. சில விமான பாதைகளை வந்து யாவே டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக வேறு வேறு ரூட்டுகளை வந்து இப்போதைக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க. யுத்தத்துடைய சூழல் இன்னும் வீரியம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற சூழல்ல பாகிஸ்தான் தங்களுடைய எதிர்ப்பு தாக்குதலை வந்து விரைவிலேயே நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறப்போகுது. இனி வரும் நாட்கள்ல எந்த மாதிரியான சூழல் உருவாகும் அப்படின்றது சொல்ல தெரியல. இப்போதைய சூழலுக்கு இது வந்து ஒரு நார்மலான சிச்சுவேஷனாக தெரிஞ்சாலும் எதிர்வரும் நாட்கள்ல இந்த சண்டை இன்னும் அதிகரிக்கும் போது இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தலாம். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை என்பது, இந்த யுத்தம் என்பது, அவங்க மிசைல் அடிக்கும் போது ஒவ்வொரு ஏரியாவை லொக்கேட் பண்ணி லான்ச் பண்ணும்போது
எந்தெந்த ஏரியாவில் அது விழப்போகுது, எத்தனை பேர் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடையும் பயத்தோடையுமே மக்கள் இரு சாராரும், பாகிஸ்தானும் சரி அதே மாதிரி இந்தியாவும் சரி, இந்த பயத்தோடையே இருக்க வேண்டிய சூழல் மக்களிடையே ஏற்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி ஏதாவது ஒரு மிசைல் தமிழ்நாடு பக்கமோ இல்லை தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணி அடிக்கிறது ஏதாவது ஒன்று கொஞ்சம் ராமேஸ்வரத்தை தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி கொஞ்சம் வேகமாக பறந்து வந்துச்சுன்னா தலைமன்னருடைய தலையை கொய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி யுத்த சூழல் அப்படின்னும் போது எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த மாதிரியான ஆபத்துகள் வரும் அப்படின்றத யாராலையும் வியூகிக்கவே முடியாது. அடுத்தது மிசைல்ன்றது எவ்வளோதான் டார்கெட் பண்ணி அடித்தாலும் அது ஒரு இலத்திரனியல் இயந்திரம் அப்படின்றதால ஏதாவது மல்ஃபங்க்ஷன் கூட ஆகலாம். அது ஏதாவது ஒரு விதத்தில் இலங்கையும் சேர்த்து பாதிக்கலாம் அப்படின்றது தான் தற்போதைய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயம். அதே போல் இப்போதைய சூழலில் குவைத்தை பொறுத்த வரையில் அராப் டைம்ஸ் செய்தி பத்திரிகையில் பல செய்திகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த செய்திகளில் பார்த்தீங்கன்னா அராப் டைம்ஸில் $917 மதுபான போட்டல்களோட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 917 மதுபான போட்டல்களோட இவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டதா அராப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஃபேஹில் பகுதிகளில் நடந்த சோதனை சாவடியில் தான் இவங்க வந்து மங்காஃப், மஹபூலா மற்றும் இந்த ஒட்டுமொத்தமாக 329 பேர் ஃபிங்கர் வைத்து குவைத்துக்கு இனிமேல் வரவே முடியாத அளவுக்கு ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 173 பெண்களும் 156 ஆண்களும் அடங்குகின்றனர். இதில் அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த ஸ்பான்சர்கிட்ட இல்லாமல் வேறு இடங்களில் வேலை பார்த்தவங்க, அதாவது வெளியில் அக்காம அடித்து வேலை பார்க்குறீங்க இல்லையா, அவங்க தான். பணிச்சட்டம் மற்றும் குடியிருப்பு சட்டத்தை மீறிய குற்றத்துக்காக இவங்களை வந்து கைது செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு விடயம் என்னென்னா, குவைத்தை பொறுத்த வரையில் இனி வரும் நாட்களில் தொடர்ந்துமே தூசியுடன் கூடிய காற்று அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் 7ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிச்சிருக்குது தூசியினுடைய காற்று. மறுபடியும் சில நாட்களுக்குள்ள மீண்டும் தூசி காற்று தொடர்ந்தும் வேகத்தோடு அதிகரிக்கும். அதாவது பெர் ஹவர் மணித்தியாலத்துக்கு 55 கிலோமீட்டர் வேகம், அதே போல் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகம் என்ற அளவில் இனி வரும் நாட்களில் தூசியினுடைய காற்று அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் இப்போதைக்கு பல பகுதிகளிலையும் சோதனைகள் அதிகரிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் வந்து அவங்களுடைய முதலாளிகள்கிட்ட இல்லாமல் வெளியில் வேலை பார்க்குறாங்க. அதாவது குடியுரிமை சட்டம் மற்றும் பணிச்சட்டத்தை மீறும் குற்றவாளிகள். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வெளியில் அக்காமடிச்சு வேலை செய்கிறீங்கன்னாலே அதுதான் நீங்கள் செய்கிறது குற்றம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் மற்றும் பணிச்சட்டத்தை மீறுவது. இந்த குற்றம் செயல்படுத்தக்கூடிய பல பகுதிகள், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சால்மியா, ஹவாலி, கைதான், ஜிலேப் ஷோக், ஃபேஹில், அதே மாதிரி சல்வாவையும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னும் சில பகுதிகள், ஒவ்வொரு பகுதிகள் ரெசிடென்சி அதிகமாக இருக்குது, மஹபூலா, மங்காஃப், இந்த மாதிரி பகுதிகளில் திடீர் சோதனைகளை மேற்கொள்ள போகிறதா ரீசெண்டாக தெரிவிச்சிருந்தாங்க. அதில் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையவே பணிச்சட்டத்தை மீறக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன், சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம், அவங்க என்ன மாதிரியான கேம்பெயின் ஒன்று நடத்த போகிறாங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், ஆனால் நான் என்னுடைய அட்ரஸை இந்த இடத்துல கொடுக்கல. ஏன்னா இந்த இடத்துல அட்ரஸ் இல்லை, ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு. ஆனால் அப்பார்ட்மெண்ட் பார்ட்டிஷன் மாதிரி அடித்து இப்போ 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 20 பேருக்கு இடத்த கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல 10 பேருக்குரிய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, முடிஞ்சு. இன்னும் மீதி இருக்கக்கூடிய 10 பேர் வேற எங்கேயாவது அட்ரஸ் போட்டுக்கொள்ளணும். அதே மாதிரி வேற எங்காவது அட்ரஸை போட்டுட்டு நான் இங்கே இருக்கும்போது வந்து என்னையே செக் பண்ணி பார்ப்பாங்க.
என்னுடைய அட்ரஸுக்கு உரிய இடத்துல நான் இல்லைன்னா அந்த அட்ரஸ் இருக்கிற இடத்த உடனடியாக இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நான் இல்லை, ஆனால் எனக்கு பதிலாக வேறு ஆட்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்டட உரிமையாளர்லேருந்து ஹாரிஸ்லேருந்து அத்தனை பேரும் கைது செய்யப்படுவாங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் பணம் கொடுத்து இந்த மாதிரி அட்ரஸ் வெரிஃபிகேஷனை வாங்கியிருக்கீங்களோ அத்தனை பேரும் உங்களுடைய வேலிட் கேன்சல் செய்யப்படும். நீங்களும் குற்றவாளியாக கருதி நாடு கடத்தப்படுவீங்க. அதுதான் இப்போதைய சிச்சுவேஷன். இதில் இப்போதைக்கு முக்கியமாக கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கிற ஒரே ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் தற்போதைய சூழலில் நிலவி வரும் புழுதிக்காற்று. இந்த புழுதிக்காற்று இனி வரும் நாட்களில் ரொம்ப அதிகமான தாக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் தயவு செய்து இனி வரும் காலங்களில் கொஞ்சம் வானிலையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சில இடங்களில் இனி வரும் நாட்களில் சோதனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், தீவிரமான சோதனைகள் இருக்கும். அந்த சோதனைகளுக்கும் தயாராகவே இருங்க. வெளியில் போகும்போது சிவில் ஐடியை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. சிவில் ஐடி இல்லாதவங்க பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி நிறைய சோதனைகள் வந்த பிறகு தான், நிறைய கைதுகள் நடந்த பிறகு தான் ஒருவேளை பொது மன்னிப்பு தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் அது பற்றி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸ்டில் வெயிட்டிங். தொடர்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிச்சயமாக அது கிடைக்கணும் அப்படின்னு நாங்களும் துவா செய்கிறோம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் வந்து இவ்வளவுதான் இன்றைய தகவல்களில் முக்கியமான செய்திகள். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் தான் பெரிதளவில் சமூக ஊடகங்களை திறந்தாலே, சாதாரண எக்ஸ் வலைத்தளத்தை திறந்தாலே 100% பேஜ்களில் அதிகமாகவே பகிரப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தானே தான் ஃபுல்லாகவே. சாதாரணமாக பேஜை திறந்தாலே ஃபுல்லாகவே இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இதே தான் ஃபுல் ஹைலைட். ஏன்னா ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுமே அப்படித்தானே. அந்தந்த டைமில் எது கண்டென்ட் ரொம்ப தீவிரமாக ரொம்ப பேசு பொருளாக மாறுதோ அதை தான் அதிகமாக வந்து எல்லா சமூக ஊடகங்களும் பகிர்வாங்க. அதன் அடிப்படையில் இப்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கிறதும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் தான். ஆனால் இதில் எத்தனை அப்பாவி மக்கள் கொல்லப்பட போகிறாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட போகிறாங்க, எத்தனை பேருக்கு எத்தனை பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது தெரியலை. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம். பல நாடுகள் தற்போதைக்கு இந்தியாவுக்கு உதவுறதுக்கான தயார் நிலையில் இருக்கிறாங்க. குறிப்பாக பிரிட்டன் உட்பட அனைத்து நாடுகளும் இந்தியாவுக்கு உதவுறதுக்கு தயார் நிலையில் தான் இருக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் ஆல்ரெடி உதவ ஆரம்பிச்சிட்டாங்க, இஸ்ரேல் உட்பட. ஆனால் இஸ்ரேலோட கைகோர்க்கிறது தான் இந்தியாவுக்கு அரபு நாடுகள் பக்கம் இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகளில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மற்றும்படி இப்போதைய சூழலில் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் மற்றும் சில பகுதிகளில் இருந்து இந்தியாவினுடைய போர் விமானங்களுடைய துண்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. 5 போர் விமானங்களை தற்போதைக்கு இழந்திருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியா. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. நிறைய பேர் இன்னைக்கு கமெண்டில் கூட போட்டிருந்தாங்க, பாகிஸ்தான் வந்து பொய்ய சொல்கிறாங்க, பழைய வீடியோக்கள் ஃபுட்டேஜ்களை வந்து பகிர்றாங்க அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு சமூக ஊடகங்கள், குவைத்துடைய சமூக ஊடகங்கள்லையும் நிறைய ஊடகங்களில் தெரிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 விமானம், போர் விமானம் 5 விமானம் வந்து இந்த மாதிரி தாக்கப்பட்டிருக்கிறதா. இதில் முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது பார்த்திங்கன்னா அப்பாவி பொதுமக்களாகி நாம் தான். ஏன் எல்லா விதத்துலையுமே. ஏன் இப்போ இந்த மாதிரி ஆகும்போது, இன்னும் இந்த யுத்த சூழல் அதிகரிக்கும் போது தன்னுடைய கௌரவ குறைச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகள், ரெப்புடேஷன், அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்வாங்க, அமெரிக்கா கிட்ட ஒவ்வொரு நாடுகள்கிட்ட இருந்து உடனடியாக போர் விமானத்தை கொடுங்க, ஆயுதங்களை கொடுங்க அப்படின்னு வாங்கி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இலங்கை அப்படித்தானே கொஞ்ச நாள் எல்டிடி யுத்தத்தை முடிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, பல நாடுகள்கிட்ட இருந்தும் கடனை வாங்கி ஆயுதத்தை வாங்கி குவிச்சு யுத்தத்தை முடித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, கடைசியில் யுத்தம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னமும் யுத்தத்துக்கான கடன் இன்னமுமே முடியலை, இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் காலம் போகல டாலருடைய விலைவாசியும் இன்னும் அதிகரிக்கும், பொருட்களுடைய விலைவாசியும் அதிகரிக்கும். அப்பாவி பாமர மக்களாகிய நாம் தான் தொடர்ந்தும் பாதிக்கப்பட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் சோதனைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுக்கு ஏற்றாற் போல் நீங்களும் உங்களை தயார் நிலையில் வைத்துக்கோங்க. இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட்.